அப்பாச்சி சமையல் மட்டன் குழம்பு 3. இது விருந்துக்கு செய்கிற ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. இதுக்கான இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக எங்கள் குடும்பங்களில் முதல்ல ஸ்வீட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஆஃப் தி விருந்து இந்த மாதிரி ப்ரெட்டு வச்சு இந்த மட்டன் குழம்பை சர்வ் பண்ணுவோம். இதை சாப்பிட்ட பிறகு ரெண்டாவது மெயின் கோர்ஸாக பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய், அப்புறம் வேறு ஏதாவது சிக்கன் 65 அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் பரிமாறுவோம். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ப்ரெட்டோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கம்மியாக தான் நான் ஸ்பைசஸ் சேர்ப்பேன் இந்த குழம்புக்கு. அதை சேர்த்துட்டு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கியது அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா அது வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்க்குறேன். யூஸ்வலாக சோம்பு நான் பொடி பண்ணி தான் வச்சுக்குவேன். சோம்பு குழம்பு சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதை வதக்கின பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க. ரொம்ப ஹையில் வச்சுக்க வேண்டாம், அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள், இது 3 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்த பிறகு கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி மசாலா போட்ட கையோடு நம்ம தண்ணி சேர்த்துருவோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அதை நல்லா ஸ்டர் பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி ஆன பிறகு தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குழம்புல உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த குழம்ப நாம் கொதிக்க விடலாம். கொதி வந்த உடனே கொஞ்ச நேரம் லிட்டு போட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் அப்படி கொதிக்க விடணும். அப்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்ப்போம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஸோ நல்லா அந்த மசாலாலாம் வர பொரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்க்கலாம். வழக்கம் போல் குக்கரில் நான் 1 விசில் வச்சு 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மட்டனை வேக வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு நீங்கள் வெறும் மட்டனும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மட்டனும் உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சு அதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இருக்கிற எல்லா கறியும் இதில் சேர்த்துடுறேன். அந்த சூப்போடே நீங்கள் இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் சேர்த்த கையோட இந்த குழம்பை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் கொஞ்சம் மட்டன்லேயும் ஏறணும், அதுக்காக. இப்போ நாம் உப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு சேர்த்துடணும். ஏன்னா தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதித்த பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். 1 முடி தேங்காவை நல்ல நைஸாக நான் அரைச்சிருக்கேன். தேங்காய் பால் எடுக்கலை. இந்த குழம்புக்கு அரைச்ச தேங்காய் தான் சேர்க்கணும்.
தேங்காய் விழுது சேர்த்த பிறகு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடணும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு கொதி வர வரைக்கும் யூ கேன் வெயிட். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நீங்கள் குழம்புக்கு உப்பும் இந்த புளிப்பும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட் குழம்பு கொதித்து முடித்த பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கொதி வந்தோடனே நாம் அடுப்பை விட்டு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொட்டியோடு சாப்பிடும்போது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான விருந்து மட்டன் குழம்பு ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.